இந்த கிராஃபிக் கார்டு வந்து இன்னைக்கு பெரிய சேலஞ்சாக வந்திருக்கு NVIDIAக்கு. இந்த டெக்னாலஜிலாம் வந்து AMDயில் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது, கொஞ்சம் வீக் தான். இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டில் வந்து இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து விச் இஸ் அ கிரேட் டீல். என்டையர் பில்டு வந்து நம்ம ஒயிட்லேயே போயிருக்கிறோம். 2025ல் நீங்கள் ஒரு 2K இல்லைன்னா ஒரு ஹை அண்ட் 4K கேமிங் பிசி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எந்த கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு டவுட் இருக்கா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்ட போகிறது வந்து AMDயோட புது ரேடியான் RX 9070 XTங்கிற மாடல். இது வந்து வேர்ல்டு வைட் இன்ட்ரடியூஸ் ஆகி செம்மையான ரிவ்யூஸ் வாங்கிட்டு இருக்கு. இந்த கிராஃபிக் கார்டு வந்து இன்னைக்கு பெரிய சேலஞ்சாக வந்திருக்கு NVIDIAக்கு. இந்த கிராஃபிக் கார்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக புரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் ஃபியூ ஜெனரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா RDNA 4 அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிராஃபிக் கார்டோடது. RDNA 1, 2, 3 இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா NVIDIAவோட பின்னாடி தான் இது வந்துட்டு இருந்திருக்கு. அதாவது AMD வந்து NVIDIAவுக்கு ஈக்குவலாக வர முடியல. ஒரு சில ஆஃபரிங் போன ஜெனரேஷனில் 7900 XTX, 7900 XT இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேம்ஸில் ஆர் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரா பெர்ஃபார்மன்ஸில் வந்து NVIDIAவுக்கு ஈக்குவலாக வந்திருந்தாலும் ஹை VRAM இருந்திருக்கு. அதில் வந்து 16GB, 24GB, 20GB இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இருந்திருந்தாலும் NVIDIAவை பீட் பண்ண முடியல. ரே ட்ரேசிங் அப்புறம் வந்து இந்த DLSS இந்த டெக்னாலஜிலாம் வந்து AMDயில் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது, கொஞ்சம் வீக் தான். ஸோ இந்த கிராஃபிக் கார்டு பொறுத்த வரைக்கும் இப்போது ரீசெண்டாக NVIDIAவில் வந்து 5070 Ti அந்த சீரீஸ் வந்திருக்கு, 5080, 5070 இதெல்லாம் வந்திருக்கு. இந்த கிராஃபிக் கார்டு வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1440pயில் போன ஜெனரேஷனில் 4070 Ti சூப்பர்னு ஒரு கார்டு இருந்தது, அதை மேட்ச் பண்ணுது. இந்த ஜெனரேஷனில் ஆல்மோஸ்ட் 5070 Ti பெர்ஃபார்மன்ஸ்க்கு க்ளோஸராக வந்திருக்கு. இன்னும் 2K 4Kல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5070 Ti பெர்ஃபார்மன்ஸ் இதில் வருது. ஸோ விச் இஸ் அ கிரேட் திங் என்ன கேட்டிங்கன்னா. அப்புறம் ரே ட்ரேசிங் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ரே ட்ரேசிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஜெனரேஷனில் போத் 2K அண்ட் 4K ஒரு 4070 சூப்பர் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வருது, விச் இஸ் அ கிரேட் திங். ஏன்னா இந்த கார்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 85,000 வரைக்கும் போகுது. ஐடியலாக வந்து அரௌண்ட் 70,000 ரேஞ்சில் தான் இருக்கணும், கொஞ்சம் ப்ரீமியமில் தான் போயிட்டுருக்கு. ஸோ எங்ககிட்ட பிசி பில்டாக எடுத்திங்கன்னா அண்டர் 80Kக்குள்ளே தான் வருது, 75 to 80K அந்த ரேஞ்சில் தான் கிடைக்குது கார்டை பொறுத்து. ஸோ இது வந்து ஒயிட்டுங்கிறதுனால கொஞ்சம் ப்ரீமியம் இருக்கும் கார்டில். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டில் வந்து இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து விச் இஸ் அ கிரேட் டீல். ஏன்னா 5070 Ti வந்து 1 lakh கிட்ட வந்துடுது அதோட ப்ரைஸ் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஆஃபர்னு தான் எனக்கு தோணுது. ஸோ ப்ராசஸர் வந்து நம்ம சூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 9800 X3D. இது ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா கஸ்டமர் வந்து நிறையா காம்படிட்டிவ் ஸ்டைல் கேம் ப்ளே பண்ணுவார், ப்ளஸ் சிங்கிள் பிளேயர் கேம்ஸும் ப்ளே பண்ணுவார். CPU பொறுத்த வரைக்கும் பாட்டில் நெக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது போயிட்டோம் 9800 X3D. இது வந்து 8 core 16 thread வித் 3D V கேஷ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து அல்டிமேட் கேமிங் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த மதர் போர்டு வந்து நம்ம சூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா B650M கேமிங் ப்ளஸ் வைஃபை. என்னடா 50,000 rupees கிட்ட ஒரு ப்ராசஸர் எடுத்துகிட்டு நம்ம ஓரளவு மிட் ரேஞ்ச் போர்டு தான் போகிறோம், ஒரு 17,000-18,000 rupees மதர் போர்டு தான். இந்த போர்டில் வந்து இதுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ பவர் ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் 12 phase VRAM இருக்குது. இதில் வந்து நீங்கள் Ryzen 9 கூட யூஸ் பண்ணலாம், 9950X கூட இதில் யூஸ் பண்ணலாம். 200-250 watt வரைக்கும் பவர் இதில் தாராளமாக ட்ரா பண்ண முடியும். நல்ல வெரி குட் டீசன்ட் குவாலிட்டி மதர் போர்டு. ஓரளவு நல்ல எக்ஸ்பேன்ஷன் இருக்குது. பட் ஸ்டில் என்ன கேட்டிங்கன்னா அது ஒரு சாலிடான போர்டு, எல்லா வேலையும் பார்த்துரும். ஸோ அதனால் இந்த ப்ரைஸ் பாயிண்ட் இந்த பட்ஜெட் கொஞ்சம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த போர்டு சூஸ் பண்ணோம். ப்ளஸ் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, நம்ம சூஸ் பண்ண கிராஃபிக் கார்டு வந்து சஃபையரோட ரேடியான் 9070 XT பியூர் ஒயிட் கலர் வெர்ஷன். அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி என்டையர் பில்டு வந்து நம்ம ஒயிட்லேயே போயிருக்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரேம் வந்து நம்ம சூஸ் பண்ணது வந்து டெல்டா DDR5 டெல்டா RGB. இது வந்து டீம் ஃபோர்ஸ்லேருந்து வருது, 6000 MHz × 2. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா XPGயோட S70 Blade 2 TB. இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது தான். 7400 Mbps ஃபாஸ்டஸ்ட் ஸ்பீட் இன் Gen 4 அப்படின்னு சொல்லலாம். PSU வந்து நம்ம சூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா PN850M. இது வந்து பார்த்தீங்கன்னா ATX 3.1 ஸ்டாண்டர்ட். இதில் 12V 2/6 தேவையில்லை நம்மளுக்கு. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பவர் ரேட்டிங்லாம் நல்லாயிருக்கும். ATX 3 ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணதுனால கொஞ்சம் இந்த டிரான்சியன்ட் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் திடீர்னு பீக் வருது, திடீர்னு ஹெவி லோடு வருது, அதெல்லாம் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய பவர் சப்ளை இது. அதனால் இதை நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்து கேஸ் நம்ம சூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா டீப்கூலோட CG580 ஒயிட் வெர்ஷன். வெரி குட் குவாலிட்டி டவர் வித் அ ஃபிஷ் டேங்க் ஸ்டைல். 4 ஃபேனும் வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து ரிவர்ஸ் ஃபேன், 1 வந்து நார்மல் ஃபேன் இந்த பேக் சைடு. இந்த ஃபேனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பியூட்டி அப்படின்னா அந்த ஃபேனோட
ARGB ஸ்டைல், இதில் சைடில் இருக்கிற லைட்டிங் அண்ட் ஃப்ரண்ட் லைட்டிங் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த லைட்டிங் ஆக்சுவலாக. ஃபைனலாக நம்ம ஏஓ சூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் டேக்கோட TH360 V2 ARGB V2 வெர்ஷன் ஒயிட் கலரில். LE720 நாங்கள் ட்ரை பண்ணோம், டீப்கூல் அது ஸ்டாக்ல இல்லாதனால நாங்கள் தெர்மல் டேக் ரிப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். இது தொடர்ந்து இந்த பில்டு பண்ணுவோம். நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? 2025ல் 5070 Ti பெட்டரா, இல்லை 9070 XTயா, இல்லை 4070 Ti சூப்பரா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.